Okay guys, good morning. Our next topic is inflation. Okay, so both inflation and deflation are evils of economy அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் ரெண்டுமே வந்து ஒரு எக்கானமிக் வந்து பேட், அது வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அது வந்து எதுக்கு பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட மீனிங் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் ஏ கன்சிஸ்டன்ட் அண்ட் அப்ரிஷியபிள் ரைஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல். இன்ஃப்ளேஷன் என்ன, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸோட பொருட்களோட விலை வந்து அதிகமாகுது. ஓகே, ஸோ நார்மல் ப்ரைஸஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்ட் என்ன, கண்டினியூஸாக வந்து ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் த ரேட் at which the general level of prices for goods and services is rising and consequently the purchasing power of currency is falling. ஓகே, ஸோ purchasing powerனா நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, நம்ம வந்து நமக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்மளோட கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளால் வந்து பொருட்களை வாங்க முடியாது. அப்போ பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ பொருட்களோட விலைகள் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், மக்களால் வந்து பொருட்களை வாங்க முடியாது. ஸோ தட் இஸ் அ திங். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா உங்களுக்கு மைண்டுக்கு என்ன வரணும். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஓகே, ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக பொருட்களை வாங்க முடியாமல் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பர்ச்சேசிங் பவர் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்மிங் டு ஓகே, இந்த இன்ஃப்ளேஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன் தட் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தட் இஸ் கிவன் பை கால்பர்ன். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆஃப் மனி சேசிங் டூ ஃபியூ கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து 2000 இந்த இயர் ஆஃப் 2000 நம்ம இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 2000 இந்த இயர் ஆஃப் 2000 100 ருபீஸ் எடுத்துகிட்டு போனால் எத்தனை பொருட்களை வாங்க முடியுது பாருங்கள். ஸோ குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்குது. அது 2010 என்னாச்சு, அதே 100 ருபீஸ்க்கு வந்து என்னாச்சு, கம்பேரிட்டிவ்லி பொருட்கள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வாங்க முடியுது. அதே 2018 அதே 100 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுது. ஓகே, ஸோ 3 பொருள் தான் வாங்க முடியுது. ஸோ இது எதனால், பொருட்களோட விலை அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து நம்ம கொண்டு போகிற காசு நம்ம பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, லைக் ஓல்டன் டேஸில் வந்து ரொம்ப 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 பொருட்களோட விலைகள் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க வந்து நிறையா வந்து கொஞ்சம் காசுலேயே வந்து நிறைய வாங்குவாங்க. இப்போ நம்ம எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போனாலும் என்ன ஆகுது, டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல்ஸ் நம்மளால் கம்மியான பொருள் தான் வாங்க முடியுது. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, ஸோ டூ மச் ஆஃப் மனி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். எவ்வளோ மணி இருந்தாலுமே என்ன ஆகுதா, நம்மளால் எவ்வளோ வாங்க முடியுதா. ஸோ வி ஆர் ஏபிள் டு பை ஒன்லி ஃபியூ குட்ஸ். ஸோ தட் இஸ் கிவன் பை கால்பர்ன் அண்ட் ஸோ டெஃபினிஷன் பை கிரெகாயர். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிக்ரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர். ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன சொல்கிறாரு, நம்ம குவான்டிட்டி ஆஃப் இந்த பர்ச்சேசிங் பவரோட குவான்டிட்டி வந்து ரொம்ப 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 அப்நார்மல்னால் நார்மலை விட அதிகமாக வந்து டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஸோ தீஸ் ஆர் த டூ டெஃபினிஷன்ஸ் தட் இஸ் கிவன் ஃபார் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனில் நமக்கு வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த பேசிஸ் ஆஃப் ஸ்பீட். ஸோ நம்ம ஸ்பீடுக்கு வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து we can see we are having 4 types of inflation. In that first one is creeping inflation, second one is walking inflation, and third one is running inflation, and fourth one is hyperinflation. Okay, let us discuss one by one. ஓகே, ஸோ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்லோ மூவிங் அண்ட் வெரி மைல்டு. ஸோ க்ரீப்பிங்னா ஒரு மாதிரி இப்போ எப்படி நம்ம பூச்சியில் என்ன பண்ணுவாங்க, ஊறிட்டு போவோம் இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகிறது தான் அந்த வேர்டு வந்து க்ரீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைஸஸோட விலை வந்து அதிகமாகும். ஆனால் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அது வந்து
அதிகமாச்சா இல்லையான்னு கூட நம்ம வந்து நம்மளால் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அதிகமாக கண்டுபிடிக்க முடியாது. திஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் நோவே டேஞ்சரஸ் டு எக்கானமி. ஸோ கீப்பிங் இன்ஃப்ளேஷன் ஒரு எக்கானமியில் இருக்குது, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன்னா எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப மைல்டாக ரொம்ப கம்மியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மைல்டு இன்ஃப்ளேஷன் ஆர் மாடரேட் இன்ஃப்ளேஷன். ஸோ அதர் நேம் ஃபார் கீப்பிங் இன்ஃப்ளேஷன் இஸ் மைல்டு ஆர் மாடரேட் இன்ஃப்ளேஷன். ஓகே. அண்ட் வாக்கிங் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீப்பிங். ஸோ க்ரீப்பிங் க்ராலிங். ஸோ க்ரீப்பிங்கை விட வாக்கிங் நம்ம நடக்கிறப்ப என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகும். ஸோ வென் ப்ரைஸஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா the prices rise moderately and annual inflation rate is single digit. So it is called as walking or trolling inflation. Okay, single digitல ஸோ 3%லேருந்து 9%ல வந்து ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து வாக்கிங் இன்ஃப்ளேஷன். ஸோ இதோட அதர் நேம் தான் வந்து வாக்கிங் இன்ஃப்ளேஷன் ஆர் ட்ராலிங் இன்ஃப்ளேஷன். ஓகே. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ரன்னிங் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ வாக்கிங்க்கும் ரன்னிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வாக்கிங்கை விட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக இருக்கிறது வந்து ரன்னிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் ரைஸ் ரேப்பிட்லி லைக் ரன்னிங் ஆஃப் ஏ ஹார்ஸ். ஒரு குதிரை வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓடுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ரேட் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டு 10% to 20%. நம்ம வாக்கிங்கில் வந்து வெறும் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது, 3% to 9%. whereas here it is becoming 10% to 20% per annum. ஒரு இயருக்கு வந்து ப்ரைஸஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா, 10%லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து ரன்னிங் இன்ஃப்ளேஷன். ஓகே. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், galloping inflation. So galloping inflation is very bad for an economy. ஓகே. ஸோ இது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் கூட சொல்லுவாங்க. இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேனேஜபிள் ஹை இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ். ஸோ மேனேஜே பண்ண முடியாத அளவுக்கு என்ன ஆகுமாமா நம்மளோட ப்ரைஸஸ், நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. இங்கே வந்து 2 to 3% இன்க்ரீஸ். ஸோ 20% 2 to 3 டிஜிட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குமா. 20%லேருந்து 100% வந்து வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தி ஃபஸ்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆஃப் 21st century வந்து எங்கே பார்த்துருக்காங்க, ஜிம்பாப்வேஸ் ஆனுவல் இன்ஃப்ளேஷன். ஸோ ஜிம்பாப்வேல நடந்த இங்கே வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரேட் வந்து 3714% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு at the end of the April 2007. ஸோ ரொம்ப worst affected economy, Zimbabwe's economy in the year of 2007. Okay, so that is an example for hyper or galloping inflation. ஓகே. ஸோ தட் இஸ் அபவுட் இது வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பீடில் வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து இங்கே க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங் அண்ட் ஹைப்பர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிமாண்ட் இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ். ஓகே. ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் என்ன அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். புல்னா என்ன, புஷ்னா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ புல்னா வந்து இழுக்கிறது அண்ட் புஷ்னா வந்து தள்ளுறது. ஸோ இங்கே டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பிளே க்ரூஷியல் ரோல் இன் டிசைடிங் இன்ஃப்ளேஷன் லெவல்ஸ் இன் த சொசைட்டி அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். ஓகே. ஸோ ஒரு சொசைட்டியில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம வந்து ஸோ இன்க்ரீஸிங் ப்ரைஸில் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஒரு ஃபேக்டருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். எதுக்கு, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை டிசைட் பண்ணுறதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து டிமாண்ட் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து இஃப் டிமாண்ட் இஸ் வெரி ஹை அண்ட் சப்ளை இஸ் வெரி லோ, தென் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீசஸ். ஓகே. ஸோ டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து மாஸ்க் வந்து ஒரு 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 1000 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 100 மாஸ்க் தான் இருக்குது அப்படின்னா வந்து, ஆனால் மாஸ்க் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து டிமாண்ட் என்ன ஆகுது, அந்த 100 மாஸ்க்கும் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போது வந்து நிறையா பேர் அது வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மாஸ்கோட விலை என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஓகே. அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ when the cost of raw materials and other inputs rises, inflation increases. Okay. So increase in wages paid to labor also leads to inflation. Okay. நம்ம ஒரு பொருட்கள் வந்து தயார் பண்ணுறதுக்காக
ஆகக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸு இன்புட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த பொருட்கள் வந்து தயார் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கூலி வேஜஸ் கொடுக்குறது வந்து அது அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருட்களோட விலையும் வந்து அதிகமாயிரும் இல்லையா. ஸோ அவங்க லாபம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பொருட்கள் வந்து அதிகமாக வந்து காசு வச்சு விற்பாங்க. ஸோ இதான் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகே, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் என்ன, ஒரு பொருள் தயாரிக்கிறப்போ அதுக்கு ஆகிற செலவு நிறையா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட விலை வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ hope you guys understood the difference between demand pull and cost push. Okay, and coming to wage price spiral. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wage price spiral is used to explain the cause and effect relation between the raising wages and rising prices or inflation. ஓகே, ஸோ இது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரைசிங் வேஜஸ் அண்ட் ரைசிங் ப்ரைஸஸ். ஓகே, நம்ம வந்து லைக் நம்ம கூலி வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட பொருட்களோட விலைகளும் அதிகமாகிடும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகே, அண்ட் கம்மிங் டு அதர் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரன்சி இன்ஃப்ளேஷன். ஸோ த எக்ஸஸ் சப்ளை ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் காசஸ் ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல். நம்ம ஒரு எக்கானமியில் வந்து நமக்கு தேவைக்கு மீறிய வந்து சப்ளை வந்து மணி எக்கானமியில் மணி சப்ளை வந்து அதிகமாக இருந்துச்சுனாலுமே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிரெடிட் இன்ஃப்ளேஷன். ஸோ வென் பேங்க்ஸ் ஆர் லிபரல் இன் லெண்டிங் கிரெடிட் த மணி சப்ளை இன்க்ரீசஸ் அண்ட் தேர்பை ரைசிங் ப்ரைஸஸ். ஓகே, பேங்க் வந்து ரொம்ப கம்மி லோனில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து லோன் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்மளோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெஃபிசிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ டெஃபிசிட்னா வந்து குறைபாடு. ஓகே, ஸோ தி டெஃபிசிட் பட்ஜெட்டில் வந்து குறைபாடு இருந்தாலுமே இஸ் ஜென்ரலி ஃபினான்ஸ்டு த்ரூ பிரிண்டிங் ஆஃப் கரன்சி பை சென்ட்ரல் பேங்க். ஆஸ் எ ரிசல்ட் ப்ரைஸ் ரைசஸ். ஓகே, பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நோட் வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நோட் வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்களும் அண்ட் பிரிண்டிங் நோட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் profit induced inflation. So when the firms aim at higher profits they fix the price at higher margin. Okay, so profit induced na பேர்லேருந்து தெரியுது. நம்ம வந்து அதிகமாக லாபம் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம தயார் பண்ணுற பொருட்களோட விலைகள் என்ன பண்ணுவோம், அதிகப்படுத்துவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்க்ரீஸ் ஆகும். அது நமக்கு நார்மல் தான், தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ ஸ்கேர்சிட்டினா என்ன, ஓகே, லெஸ் இன் குவான்டிட்டி. ஸோ கூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஸ்கேர்சிட்டி ஆஃப் கூட்ஸ் ஹேப்பன்ஸ் எய்தர் டியூ டு ஃபால் இன் ப்ரொடக்ஷன் ஆர் டியூ டு ஹோர்டிங் ஆர் பிளாக் மார்க்கெட்டிங். ஸோ ஸ்கேர்சிட்டினா வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எப்போ வந்து நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ எய்தர் வந்து அது வந்து அவங்க தயாரிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை தயாரித்ததை வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்று, இல்லை இல்லீகலாக வந்து அவங்க வந்து பதுக்கி வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட பொருட்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொருட்களோட விலைகள் அதிகமாகும். ஏன்னா வந்து ஸ்கேர்சிட்டி, அந்த பொருட்கள் வந்து ஈஸியாக கிடைக்காது, ப்ரொடக்ஷன் நடக்காதனாலேயா இருக்கலாம், இல்லை வந்து அது பிளாக் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தாலும் வந்து அது பொருட்கள் வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ பொருட்கள் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருட்களோட டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். டேக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் இன்டைரக்ட் டேக்ஸஸ் லைக் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி அண்ட் சேல்ஸ். ஸோ டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து நமக்கு பொருட்களோட விலைகள் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு வந்து பார்ப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஸோ these are the other few types of inflation. ஓகே, ஸோ நம்ம வந்து டைப்ஸ் இன்ஃப்ளேஷன் என்னென்னு பார்த்தோம், டைப்ஸும் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வந்து என்ன மெயின் ரீசன், ஒரு எக்கானமியில் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குன்னா அதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எக்கானமியில் வந்து மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுனாலுமே வந்து நமக்கு வந்து பொருட்களோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் பை அன் இன்க்ரீஸ் இன் சப்ளை ஆஃப் மணி விச் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் aggregate demand. So the higher the growth rate of the nominal money
supply, the higher the rate of inflation. ஓகே, ஸோ நம்ம எக்கானமியில் வந்து நமக்கு ஒன்று எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எக்கானமியில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ்க்கு ஈக்குவலாக இல்லாமல் அதிகமாக மணி சப்ளை இருக்குது, அதிகமாக நோட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், which results in inflation. Okay, so increase in disposable income. So disposable income na enna, so the income வந்து நம்ம after paying tax reduction பண்ண பிறகு நம்ம யூஸ் பண்ணுற மணி தான் வந்து disposable income அப்படின்னு சொல்லுவோம். So when the disposable income of people increases, it raises the demand for goods and services. So disposable income may increase with the rise in national income or reduction in taxes or reduction in the saving of the people. Okay, ஸோ டிஸ்போசபிள் இன்கம் வந்து எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எதர் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு நிறைய காசு இருக்குது, நம்ம டேக்ஸ் பே பண்ணியுமே வந்து நம்மக்கிட்ட நிறையா பணம் இருக்குது அப்படின்னா அதோட மீனிங் என்ன, ஒன்று வந்து நம்மளோட இன்கம் அதிகமாக இருக்கணும், இல்லைனா வந்து நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ டேக்ஸ் ரிட்டர்ன் நிறையா இருந்துச்சுன்னா நிறைய டேக்ஸே பே பண்ணிடுவோம், மீதி இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். அண்ட் ரிடக்ஷன் சேவிங்ஸ் வந்து நம்ம சேவே பண்ண மாட்டேங்கிறோம். டிஸ்போசபிள் இன்கம்னா என்னென்னா நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் இல்லையா. ஸோ நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் அதிகமாக இருக்குதுன்னா அதோட மீனிங் என்ன, நம்ம கம்மியாக சேவ் பண்ணுறோம் அப்படின்னு தான் மீனிங். ஓகே, ஸோ இந்த டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலுமே இன்ஃப்ளேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் so increase in public expenditure. So governmental activities have been expanding due to developmental activities and social welfare. This also cause price rise. So நம்ம கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து நமக்கு இந்த சோஷியல் வெல்ஃபேர் நம்ம அதிகமாக வந்து அவங்க கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து செலவு பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்கிட்ட மணி இல்லைனாலுமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங்ஸ். So the demand in goods and services increases when they give credit to buy goods on higher purchase and installment basis. நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ கன்சியூமர்ஸ் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுறாங்கன்னா என்ன ரீசனாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து வாங்குறதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீப் மணி பாலிசி. ஸோ சீப் மணி பாலிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so policy of credit expansion also leads to increase in the money supply, which raises the demand for goods and services in the economy. So cheap money policy ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சீப் மணி பாலிசி நம்ம பேங்க்கில் வந்து கம்மியாக வந்து நமக்கு கம்மி லோனுக்கே வந்து நமக்கு பணம் கிடைக்குதுன்னா ஈஸியாக நம்ம எல்லாருமே வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நமக்கு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட விலை அதிகமாகிற சான்சஸ் இருக்குது. அண்ட் டெஃபிசிட் ஃபினான்சிங். ஸோ டெஃபிசிட் ஃபினான்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் ஆர்டர் டு மீட் இட்ஸ் மவுண்டிங் எக்ஸ்பென்சஸ் த கவர்மெண்ட் ரெசார்ட்ஸ் டு டெஃபிசிட் ஃபினான்சிங் பை borrowing from the public and even by printing more notes. So this raises aggregate demand in relation to the aggregate supply, thereby leading to the inflationary rise in prices அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபிசிட் ஃபினான்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து அவங்கக்கிட்ட வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்கக்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் வந்து நம்ம டேக்ஸ் மூலிமா மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க, இல்லைன்னா வந்து அவங்க நோட் வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ண ஒரு எக்கானமியில் வந்து நோட் அதிகமாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து we can see inflation. Okay, and coming to next one, black assets activities and money. So black assetனாலே black money, இந்த கரப்ஷனு இதெல்லாமே வந்து இதெல்லாமே கூட நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட். So when the government repays its past internal debt to the public, it leads to increase in money supply with the public. This tends to raise in aggregate demand for கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கடன் வாங்கியிருக்காங்க ஸோ பப்ளிக்கிட்ட வந்து நிறைய படம் வாங்கியிருக்காங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரீபே பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மணி ஃப்ளோ இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிற சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ வென் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் என்கரேஜ், டொமஸ்டிக் சப்ளை ஆஃப் கூட்ஸ் டிக்ளைன், ஸோ ப்ரைஸஸ் ரைஸ். நம்ம வந்து அதிகமாக வந்து
ஸோ அதிகமாக வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம பொருட்கள் வந்து நமக்கு தேவைக்கு ஃபுல்ஃபில் பண்ணாமல், நம்மளோட வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறோம். என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இங்கே என்னாகும், அந்த பொருட்கள் வந்து கிடைக்காம போகும். ஸோ கிடைக்கலன்னா என்னாகும், டிமாண்ட் வந்து அதிகமாகும், சப்ளை கம்மியாகிறப்ப என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனாலே வந்து அதோட மீனிங் என்ன, இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஓகே.